இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் எப்படி வந்துச்சு? இது ஒரு வீரத்தோட கதை. வரிக்குதிரையின் வரிகள். பல வருடங்களுக்கு முன்னாடி வரிக்குதிரைன்னு எதுவுமே இல்ல. அப்போ எல்லா குதிரைகளும் வெள்ளை நிறத்துல தான் இருந்துச்சு. யாழி அப்படின்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு பெரிய கிணறு. அங்க தண்ணி எப்பவும் சுத்தமா சுவையா இருக்கும். அதனால எல்லா மிருகங்களும் அங்கதான் தண்ணி குடிச்சாங்க. ஒரு நாள் கவா காட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச குரங்கு வந்துச்சு. அத பார்த்தாலே பயம் வரும் அளவுக்கு பெரியது. இந்த கிணறு இனிமே ஏன் சொத்து, யாரும் இங்க தண்ணி குடிக்க கூடாது. அந்த ராட்சசன் நான் வெச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி கிணத்தையே கைப்பற்றுச்சு. காலம் போச்சு. பஞ்ச காலம் ஆரம்பிச்சுச்சு. ஆறுகள் வெற்றுச்சு. கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருந்துச்சு. தாகம் தாங்காம மிருகங்கள் வந்தபோது ராட்சச குரங்கு கோபத்துல அவங்கள எல்லாம் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுச்சு. இவங்கள நான் காப்பாத்தணும், ஆனா புத்திசாலித்தனமா செய்யணும். இரவு வந்துச்சு. ராட்சசன் தூங்க ஆரம்பிச்சான். வெள்ள குதிரை தன்னோட உடம்பு முழுக்க கயிறு கட்டி கிணத்துக்குள்ள போட்டுச்சு. திடீர்னு விழிச்ச ராட்சச குரங்கு கயிறுக்கு தீ வச்சுச்சு. இந்த தடவை மிருகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ராட்சச குரங்க கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. என் அழகு போயிடுச்சே. நீ இப்ப சாதாரண குதிரை இல்ல, நீ ஒரு வீரன். இந்த கோடுகள் உன்னோட தைரியத்தோட சின்னம். அந்த நாள்ல இருந்து வெள்ளை குதிரை வரி குதிரையா மாறுச்சு. ஆனா உண்மையில ஜீப்ராவின் கோடுகள் பரிணாம வளர்ச்சியால வந்தது. இந்த கருப்பு வெள்ளை கோடுகள் ஈக்களோட கண்களை குழப்பி அவை ஜீப்ராவை கடிக்க முடியாத மாதிரி செய்யுது. ஈக்கள் நோய்களை பரப்பும். அதனால் கோடுகள் உள்ள ஜீப்ராக்கள் அதிகம்